السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 10 ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழாக ஒரு சில விஷயங்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு கிளம்புவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கின்றன என்பது வரைக்கும் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு புறப்படுவதற்கு முன்னால் தன்னுடைய வாழ்ந்து முடித்த சொந்த ஊரை விட்டு புலம்பெயர்ந்து செல்வதற்கு முன்னால் அந்த கடைசி 2.5 வருடங்களில் நடந்த நிகழ்வுகளை நாம் உன்னிப்பாக கவனித்தாலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஏன் செல்கிறார்கள் என்பது மிக தெளிவாக நமக்கு புரியும் என்பதற்காகத்தான் முதலாவதாக மிஅராஜை சுருக்கமாக நாம் சொன்னோம். மிஅராஜை பற்றி சூரா இஸ்ரா பேசக்கூடிய அந்த வசனத்தை நான் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தேன். மிக தெளிவாக அல்லாஹு தஆலா அரபுகள் அடிவாங்கப் போகிறார்கள், அடிபடப் போகிறார்கள் என்பதை அந்த வசனம் மிக அழகாக நமக்கு உணர்த்திவிட்டது. அதே போன்று அடுத்த விஷயம், மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னால் மதீனத்து தோழர்களோடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் உடன்படிக்கை. பின்பு சில நாட்கள் கழித்து மீண்டும் அதைவிட அதிகமான மதீனத்து தோழர்களோடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்ட 2வது உடன்படிக்கை. அந்த 2வது உடன்படிக்கையைத்தான் நேற்றைய தினம் நாம் கொஞ்சம் விரிவாகவும் சுருக்கமாகவும் பார்த்தோம். இந்த 2வது உடன்படிக்கை வெற்றிகரமாக மிக அழகான முறையில் நடந்து முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களோடு ஈமான் கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு சுப செய்தி சொன்னார்கள். அல்லாஹ் நமக்கு தனி நாடு வழங்க இருக்கின்றான் என்று. இணை வைக்கக்கூடிய இந்த அரேபிய தீபகற்பத்திற்கு மத்தியில் ஒரு இஸ்லாமிய நாடு, தனித்துவமாக அல்லாஹ்வை மட்டுமே போற்றப்படக்கூடிய ஏகத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு நாடு முஸ்லிம்களுக்கு அமைய இருக்கின்றது என்ற இந்த சுப செய்தியை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னதுதான் தாமதம். உடனடியாக ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றன் பின் ஒன்றாக மதீனாவிற்கு செல்ல தயாராகிவிட்டார்கள். இப்போ இப்படியே ஒரு முஸ்லிம்களாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் மக்கத்து குறைஷிகளும் சளைத்தவர்கள் அல்ல. அவங்களும் அவங்களுடைய பங்குக்கு யாரெல்லாம் இப்படி செல்கிறார்களோ செல்லக்கூடியவர்களை பிடித்து சிறை பிடிப்பதும், அவர்களை சித்திரவதை செய்வதும், அவர்களுடைய குடும்பங்களை பிரிப்பதும், அவர்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதும், இப்படி அவர்களால் என்னவெல்லாம் முடியுமோ அது எல்லாவற்றையும் அவர்களும் செய்து வந்தார்கள். இப்படிப்பட்ட நேரம்தான் நாட்கள் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது. இந்த நேரத்தில் சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு சஹாபி இருந்தார். இவர் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு புலம் பெயர்வதற்காக தனது மனைவி பிள்ளையோடு கிளம்பக்கூடிய நேரத்தில் இவர் மனைவியின் குடும்பத்தார்கள் இவரை பிடித்துக் கொண்டார்கள். அதாவது மாமியார் வீட்டு சைடு. இந்த மாமியார் வீட்டு சைடுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இணை வைப்பில் இருக்கிறாங்க. இப்ப இவரை பிடித்து கொண்டு, நீ போறதுனா போய்க்கோ, உன்னுடைய இந்த பிள்ளையையும் இந்த மனைவியையும் எங்கள் வீட்டார்கள் இவர்கள், நாங்க விடமாட்டோம் என்று சொல்லி அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டார்கள். இப்ப இந்த பக்கமா அபூ சலமாவுடைய குடும்பத்தார்கள், மாப்பிள்ளை வீட்டு சைடு, அவங்க இந்த பக்கம் இந்த குழந்தை எங்களுடையது, எங்க ரத்தம், குழந்தைய நாங்க விடமாட்டோம் சொல்லிட்டு குழந்தைய அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ மனைவியை
மனைவி வீட்டார்கள் இழுத்து சென்று விட்டார்கள், குழந்தையை இவருடைய குடும்பத்தார்கள் இழுத்து சென்று விட்டார்கள். இந்த நேரத்தில் அபூ சலமா தன்னந்தனியாக மனைவியையும் குழந்தையையும் விட்டு விட்டு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். குடும்பத்தை விட்டு விட்டு வேறு வழி இல்லை. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு புரியல. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் செல்ல வேண்டும். நபி அவர்கள் இன்னும் போல, நபி அவர்கள் வந்து விடுவார்கள் என்ற செய்தி இருக்குது. இப்ப இவங்க கிளம்பி போறாங்க. இப்படி சென்றதற்கு பின்னால் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி அபுத்தஹ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு தினமும் காலையில் வருவார்கள், மாலை வரை அழுது கொண்டே இருப்பார்கள் தன்னுடைய கணவரை நினைத்து. மாலை வரைக்கும் குழந்தை கணவருடைய குடும்பத்தார்களிடத்தில், கணவர் அங்கு சென்று விட்டார். இப்ப இவர்களுக்கு எண்ணம் கணவரோடு செல்ல வேண்டும் என்பதுதான். ஆனால் தன்னுடைய குடும்பத்தார்கள், இணை வைப்பாளர்கள் தன்னை பிடித்து வைத்திருக்கிறார்கள். இப்ப எப்படி போறதுன்னு தெரியல. இப்ப அபுத்தஹ் என்ற இடத்திற்கு வந்து காலை முதல் மாலை வரை அழுதுவிட்டு செல்வார்கள். தினந்தோறும் இவ்வாறு செய்து கொண்டிருந்தார்கள். இப்படியே ஒரு வருட காலம் கழிந்து விட்டது. ஒரு வருட காலம் கழிந்தது. பின்பு இவர்களுடைய குடும்பத்தாரும் அபூ சலமா அவர்களுடைய குடும்பத்தாரும் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பெண் தன் கணவரின் மீது வைத்திருக்கக்கூடிய நீங்காத பாசத்தையும் பிரியத்தையும் பார்த்து குழந்தையையும் கொண்டு வந்து கொடுத்து நீங்களும் வேணா போய்க்குங்க அப்படின்னு சொல்லி விட்டதற்கு பிறகு தன்னந்தனியாக 500 மைல் இஸ்லாத்துக்காக, தீனுக்காக தன் கணவரோடு சென்று சேர்ந்து விட வேண்டும் என்பதற்காக 500 மைலை ஒரு பெண் குழந்தையை அழைத்து கொண்டு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். வழியில் உஸ்மான் இப்னு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து தன்னந்தனியாக ஒரு பெண் ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு ஹிஜ்ரத்தின் அடிப்படையில் செல்கிறார்கள் என்பதற்காக அவர்களை அழைத்து சென்று குபா வரைக்கும் சென்று விட்டு, உங்களுடைய கணவர் இந்த ஊரில் தான் இருக்கிறார், சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன இந்த வரலாறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் நடந்த நிகழ்விலே நாம் பார்க்கிறோம். இதே போன்று சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிற்கு வெளியில் இருந்து வந்தவர்கள். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிற்கு வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்தவர்கள். வந்ததற்கு பின்னால் அவருக்கு தொழில், பிசினஸ் நல்ல முறையில பழகிடுச்சு, வசதியானவரா மாறிட்டார். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு வசதியானவராக மாறிவிட்டார். பல தங்க நாணயங்களுக்கு அதிபதி, பல கால்நடைகளுக்கு அதிபதி. இந்த நிலையில் இவர் செல்லக்கூடிய நேரத்தில் ஹிஜ்ரத் செய்யும் போது மக்கத்து குறைஷிகள் வந்து அவரை பிடிக்கிறாங்க. பிடிச்சுக்கிட்டு கேட்கிறாங்க, எங்க ஊருக்கு மக்காவுக்கு வரும்போது ஒன்றும் இல்லாதவராக நீர் வந்தீர், இப்ப வந்ததுக்கு பிறகு எங்க ஊர்ல இருந்துதான் எல்லாவற்றையும் நீங்கள் சம்பாதித்தீர். இப்ப பலதரப்பட்ட சொத்து சுகங்களை நீங்கள் சேகரித்து வைத்துக் கொண்டு இங்கிருந்து மதீனாவுக்கு போயிடலாம்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அந்த சொத்து சுகத்தை நாங்க விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களுடைய ஊரில் இருந்து கொண்டு நான் எவ்வளவு சம்பாதித்தேனோ இந்த சொத்தை உங்களிடத்தில் தந்தால் என் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லக்கூடிய அந்த ஊரிற்கு நீங்கள் என்னை விட்டு விடுவீர்களா? சொத்தை கொடுத்தா விட்டுறோம், எவ்வளவு சொத்து இருக்குதோ ஒட்டு மொத்தத்தையும் கொடுத்துட்டா விட்டுறோம். தன்னுடைய கால்நடை, தன்னிடத்தில் இருந்த நாணயங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு பின்பும் சொல்கிறார்கள், இந்த இடத்தில் நான் இந்த தங்க நாணயங்களை புதைத்து வைத்திருக்கிறேன். இந்த இடத்துல மக்காலேயே நான் அவங்களுடைய பேங்க் அதுதான், இந்த இடத்துல நான் வச்சிருக்கிறேன், போய் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். நிராயுதபாணியாக எவ்வளவு செல்வங்களை சேர்த்தார்களோ ஒட்டுமொத்த சொத்துக்களையும் குறைஷி மக்களிடத்தில் கொடுத்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத் சென்றதை நாம் பார்க்கிறோம். அதாவது நபி அவர்கள் போக போறாங்கன்றது தெரிஞ்சு சுப செய்தியை கொண்டு மதீனாவிற்கு முன்னாலேயே சென்று சேர்ந்த சஹாபாக்களில் இவரும் ஒருவர். பின்பு இதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், இந்த 3 பேரும் சேர்ந்து ஹிஜ்ரத் செல்லலாம் நாளை காலை என்று முடிவெடுத்திருந்தார்கள். இப்ப இந்த 3 பேரும் தனாவுஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருந்து ஹிஜ்ரத் செய்யலாம் என்று பேசி வைத்திருந்து, இப்ப இந்த இடத்திற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 2 பேரும் வந்துட்டாங்க. ஹிஷாம காணல. ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரவே இல்லை. இப்ப இந்த இருவர் மட்டும் ஹிஜ்ரத் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்ப போய்கிட்டே இருக்கிறாங்க. ஹிஷாம் என்ன ஆனாருன்னு தெரியல. இவங்க 2 பேர் போய்கிட்டே இருக்கும்போது ஐயாஷனுடைய தாய்வழி சகோதரர்கள் வந்து பிடிச்சிட்டாங்க. அதுல யார் ஒருவர்? அபூஜஹலும் ஒருவர். அபூஜஹல் ஐயாஷுக்கு சின்னம்மா பெரியம்மா பசங்க இவங்கெல்லாம். அபூஜஹலும் அபூஜஹலோடு இருவரும் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பிடித்து விட்டார்கள். இப்ப ஐயாஷ் கிட்ட அபூஜஹல் பேசுறான், ஐயாஷ், உன்னுடைய குடும்பத்தை விட்டு விட்டு நீ செல்கிறாயா? உன்னுடைய தாய் உன்னை காணும் வரைக்கும் தலை வர மாட்டேன் என்று நேர்ச்சி செய்திருக்கிறார். உன்னுடைய தாய் உன்னை காணும் வரைக்கும் வெயிலில் இருந்து நிழலுக்கு வரமாட்டேன் என்று வெயிலில் நின்று கொண்டிருக்கிறார். இந்த தாயை விட்டுட்டு நீ போறியா முகம்மது கூட? முகம்மது தான் உனக்கு வேணுமா அப்படின்னு அபூஜஹல் பேசும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேசுறாங்க, ஐயாஷ், இவங்க உன்னை வழிமறைக்கிறாங்க, உன்னுடைய சிந்தனையை தடுமாற செய்யறாங்க. நீங்க போயிடாதீங்க உங்களுடைய பேச்சு கேட்டு. உங்களுடைய தாய்க்கு தலையில் பொடுகு ஏற்பட்டால், பேன் வைத்தால் அவர்கள் தலைவாரிக் கொள்வார்கள். மக்காவினுடைய வெயில் அதிகமாகும் போது அவர்களாகவே நிழலுக்கு வந்து விடுவார்கள். இவர்களுடைய நோக்கம் எல்லாம் உங்களை அழைத்து சென்று பிடித்து வைப்பதுதான். நீங்க போகாதீங்கன்னு சொல்லியும் ஐயாஷ் தாயினுடைய சென்டிமெண்ட்ல கொஞ்சம் இருக்கிறாங்க. நான் போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லி வந்துடுறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க போறதுதான் முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா தாராளமா போங்க, உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இவர்களிடத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள். என்னுடைய ஒட்டகத்தை நீங்கள் கொண்டு செல்லுங்கள். என்னுடைய ஒட்டகம் புத்திசாலித்தனமானது, மிகவும் புத்தி கூர்மையானது. என்னுடைய ஒட்டகம் மிகவும் விவேகமானது. இந்த ஒட்டகத்தின் மீதிலிருந்து நீங்கள் இறங்காதீர்கள், ஒட்டகத்துக்கு மேலேயே இருங்க. ஒருவேளை இவங்க உங்களை ஏதாவது அட்டாக் பண்ண போறாங்க, உங்ககிட்ட பிரச்சனை பண்றாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சா உடனே உங்களுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு என்னுடைய ஒட்டகம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஒட்டகத்தில் அவரை ஏற்றி அனுப்பி வைக்கிறார்கள். போகக்கூடிய வழியில அபூஜஹல், ஐயாஷ், என்னுடைய ஒட்டகம் சரியா போக மாட்டேங்குது, உங்களுடைய ஒட்டகத்தில் என்னை ஏற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அதையும் ஐயாஷ் நம்பி ஒட்டகத்தை அமர்த்துகின்றார். உடனே அபூஜஹலும் அபூஜஹலோடு இருந்தவர்களும் அவரை பிடித்து கட்டி இழுத்து கொண்டு மக்காவிற்கு செல்கிறார்கள். அங்க போய் குறைஷி மக்கள் கிட்ட சொல்றாங்க, குறைஷி மக்களே, இணை வைப்பாளர்களே, அந்த முஷ்ரிக்குகளை பார்த்து அவர் பேசுறார், அபூஜஹல் பேசுறார், மக்களே, இந்த முட்டாளோடு நாங்கள் நடந்து கொண்டதை போன்று உங்களுடைய முட்டாள்கள் இருக்கிறார்களே, அவர்களிடத்தில் நீங்கள் இதே போன்று நடந்து கொள்ளுங்கள், ஈஸியா இவங்களை மடக்கிடலாம் என்று அபூஜஹல் அன்று சொல்லி அதற்கு பின்னால் அவரை கட்டி வைத்தார்கள். ஹிஷாமும் ஐயாஷும் மக்காவிலேயே மாட்டிக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு சென்றதற்கு பின்னால் ஒரு நாள் கேட்டார்கள், யார் ஐயாஷையும் ஹிஷாமையும் குறைஷி மக்களுடைய பிடியிலிருந்து விடுவித்து என்னிடத்தில் யார் அழைத்து கொண்டு வருவீர்கள் என்று கேட்டபோது அல் வலீத் இப்னு அல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அவர்களை விடுவித்து உங்களிடத்தில் கொண்டு வருகின்றேன் என்று சொல்லி இரவோடு இரவாக சென்று மக்காவில் தங்கியிருந்து இவ்விருவர்களை எங்கு அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள் கைதிகளாக என்று பார்த்து அதை ஆராய்ந்து யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்திற்கு சென்று அவர்களுடைய விலங்குகளை உடைத்து இரவோடு இரவாக அவர்களை கொண்டு வந்த வரலாறு தான் வரலாற்றிலேயே முதல் கமாண்டோ படை தாக்குதல். அதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததில்லை. அல் வலீத் இப்னு அல் வலீத் இவர்கள் ஒரு கோட்டைக்குள் சென்று மக்கா நகருக்குள் சென்று அங்கு இருந்து இருவர்களை தற்காத்து கொண்டு வந்த இந்த தாக்குதல், இந்த விஷயம் மிக அளப்பெரிய வரலாற்றில் இடம் பிடித்த வரலாறு என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாம் எங்கு ஹிஜ்ரத் செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா எனக்கு கனவில் காட்டிவிட்டான் என்பதை மதீனாவை குறித்து தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி சொன்னவுடன் ஒன்றன் பின் ஒன்றாக ஒருவர் பின் ஒருவராக எல்லோரும் ஹிஜ்ரத்திற்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நிர்பந்தமான நிலையில் இருந்த சில சஹாபாக்கள் மட்டுமே இருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நானும் ஹிஜ்ரத் செய்கின்றேன் என்று கேட்டபோது, நீங்கள் தாமதியுங்கள்,
எனக்கு இன்னும் அல்லாஹ்விடம் இருந்து கட்டளை வரவில்லை, எனக்கு அல்லாஹ்விடம் இருந்து கட்டளை வந்துவிட்டால் என்னோடு நீங்கள் வரலாம், நாம் இருவரும் சேர்ந்து ஹிஜ்ரத் செய்யலாம் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நிறுத்தி வைத்தார்கள். இப்ப இந்த இடத்தில் நாம் ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் இருந்து எனக்கு கட்டளை வரவில்லை, எனக்கு கட்டளை வரவில்லை என்று சொல்லக்கூடிய இந்த வரி நோட் பண்ணிக்கணும். நம்ம இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மிகப்பெரிய பிளானிங் என்பதை திட்டவட்டமாக புரியும். மற்ற ஏனைய விஷயத்தை போன்றல்ல. சஹாபாக்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனா சுப செய்தி சொல்லப்பட்டு விட்டது, அங்க போறாங்க, தனி நாடு அமைய போகின்றது. எல்லாவற்றையும் சொன்னதற்கு பின்பும் கூட நீங்க எப்போ கிளம்பணும், எப்படி கிளம்பணும் என்பதை தனித்துவமாக தன் இறை தூதருக்கு அல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்புக்கு வஹீக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்திருந்தது மிக தெளிவாக நமக்கு புரிய வருகின்றது. இந்த பிளானிங் அல்லாஹ்வே மிக அழகாக நபி அவர்களை நிகழ்த்துகின்றான். இதுவரைக்கும் நீங்க செஞ்சது என்ன, இனி என்ன செய்ய போகிறீர்கள், இனி என்ன செய்யணும், எப்படி நீங்கள் இங்கிருந்து நகரணும் என்பதை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருந்து இந்த பிளானிங்கை போட்டுக்கொண்டே இருக்கின்றான் என்பதை மிக தெளிவாக நம்மால் இந்த இடத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்போ இந்த நேரம் இப்படியே காலம் இந்த 2.5 வருஷம் அப்படியே கழிஞ்சு வந்துட்டீங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து தோழர்களோடு 2வது உடன்படிக்கை செய்தார்களே, இந்த 2வது உடன்படிக்கை செய்து முடித்து சரியா ஒரு 2.5 மாசம் இருக்கும். இந்த 2.5 மாதம் கழித்து தாருன் நதுவாவில் குறைஷிகளுடைய கூட்டம் கூடுகின்றது. முக்கியமான தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தை கூட்டுகின்றார்கள். இப்ப நல்லா இங்க புரிஞ்சுக்குங்க, குறைஷிகள் ஆலோசனை கூட்டத்தில் என்ன பேசுறாங்க அப்படின்றதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் குறைஷி மக்களுடைய தெளிவு எப்படி இருந்ததுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். குறைஷி மக்கள் ஒன்னும் விளங்காமலோ தெளிவாகாமலோ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு முகம்மது, ஏதோ அல்லான்றாரு, ஏதோ ரசூல்லான்னாரு, மதீனால இருந்து சில பேர் வந்தாங்க, அவங்க கிட்ட பேசினாரு, இப்ப நாடை விட்டு போறாரு, இப்படிலாம் இல்லை. இப்படி நாம பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். 1400 வருஷம் கழிச்சு இப்படி நாம பேசிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா குறைஷி மக்கள் மிக தெளிவாக விளங்கினார்கள். 2 விஷயங்கள் விளங்கினார்கள். ஒன்று ஆன்மீகம், மற்றொன்று அரசியல். குறைஷி மக்கள் தெளிவாக புரிந்தார்கள், முஹம்மது மட்டும் மதீனாவிற்கு சென்று விட்டால் நம்முடைய இந்த சமயம் இருக்கின்றதே வழிபாடு, இறை வழிபாடு, அவர்கள் வணங்கக்கூடிய இந்த லாத்து உஸ்ஸா வணக்க வழிபாடு, இந்த வழிபாட்டிற்கு ஊறு விளைவிக்கும் வேலையை முஹம்மது கண்டிப்பாக செய்வார். இது அவங்க தெளிவா புரிஞ்சிருந்தாங்க. நம்பர் 2, நாம் எந்த அரசியலை செய்கின்றோமோ, காபாவினுடைய ஆதிக்கம், காபாவினுடைய இந்த அதிகாரம் நம்முடைய கரத்தில் இன்று வரைக்கும் இருக்கின்றது. இதற்கு முஹம்மது கண்டிப்பாக பங்கம் விளைவிப்பார். இந்த 2 விஷயங்களையும் குறைஷி மக்கள் மிக தெளிவாக விளங்கினார்கள். முஹம்மதை இங்கிருந்து நாம் செல்லவிட்டால், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், செல்லவிட்டால் நம்முடைய இந்த 2 விஷயத்திற்கும் பேராபத்து வரப்போகின்றது என்பதை அபூஜஹல் உட்பட மிக தெளிவாக குறைஷி மக்கள் விளங்கித்தான் வைத்திருந்தார்கள். இப்ப போர்லாம் ஏன் நடந்ததுன்றது இதை விளங்கினாலே நமக்கு புரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னும் திடீர்னு வந்து தற்காப்பெல்லாம் செய்யல. எவ்வளவு தெளிவா விளங்கி வச்சிருக்கிறாங்க பாருங்க குறைஷி மக்கள். இன்னும் பாருங்க, பாயிண்ட் பாருங்க, இவ்வளவு தெளிவாக குறைஷி மக்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். 2வது, அவங்க விளங்கி வச்சிருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணம் படைத்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பால் மற்றவர்களை ஈர்க்க பழக்கப்பட்டவர்கள். நபி அவர்கள் பேசினால் அவருக்கு செவிசாய்ப்பார்கள் மக்கள். நபி அவர்கள் பேசினால் அவர்களுடைய பேச்சின் பக்கம் மக்கள் செல்வார்கள் என்பதை மிக தெளிவாக விளங்கி வைத்திருந்தார்கள். நம்பர் 1. நம்பர் 2, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை இப்போது கடைபிடித்திருக்கிறார்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, நபி அவர்களுடைய தம்பி மகன் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் இது போன்ற சஹாபாக்கள் எல்லாரும் நெஞ்சுறுதி மிக்கவர்கள் என்பதை விளங்கி வைத்திருந்தார்கள் குறைஷிகள். இவங்க ஒன்ஸ் நபி அவர்களுக்கு கை கொடுக்கிறோம் சொல்லி ஆயிட்டாங்கன்னா இதுல இருந்து பின்வாங்கவே மாட்டாங்க.
இது சஹாபாக்கள் கிட்ட இருந்த மிகப்பெரிய பலம், வலிமை. முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா பின்வாங்குதல் கிடையாது. உயிரே போனாலும் சரி, வீடு போனாலும் சரி, மனைவி மக்கள் போனாலும் சரி, உறவுகள் அறுந்து போனாலும் சரி, என்ன முடிவெடுத்தோமோ, எதை வாக்களித்தோமோ அதில் உறுதியாக நிற்பவர்கள் சஹாபாக்கள் என்பதை மிக தெளிவாக குறைஷிகள் இவர்கள் நிலையானவர்கள் என்று விளங்கி வைத்திருந்தார்கள். பின்பு முஹம்மதுக்காக, நபி அவர்களுக்காக இந்த நெஞ்சுறுதி மிக்க சஹாபாக்கள் எதையும் அர்ப்பணிக்க துணிந்தவர்கள் என்பதையும் விளங்கி வைத்திருந்தார்கள். அர்ப்பணிப்புனா சும்மா சாதாரண அர்ப்பணிப்பல்ல, சும்மா காசு பணத்தை கொடுத்துட்டு வீட்டுல உட்கார்றது இல்ல, இறங்கி வேலை செய்வாங்க. நபி அவர்களுக்காக தன்னையும் அர்ப்பணித்த நபி அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் தான் இந்த சஹாபாக்கள் என்பதை மிக தெளிவாக விளங்கி வைத்திருந்தார்கள். இது மக்காவினுடைய நிலைமை. மதீனால இருக்கக்கூடிய அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இரு சாராரும் பலமானவர்கள் என்பதை குறைஷி மக்கள் விளங்கி வச்சிருந்தாங்க. தெரியும்ல, வியாபாரத்துக்கு போறாங்க, பழகுறாங்க. அவுஸ் ஹஸ்ரஜ் குல மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மிக தெளிவாக குறைஷி மக்கள் விளங்கி வைத்திருந்தார்கள், பலமானவர்கள். அதே போன்று அவுஸ் ஹஸ்ரஜினுடைய அறிஞர்கள், உலமாக்கள் இருக்கிறாங்களே, ஆலிம்கள், அவர்கள் சமத்துவத்தையும் சமாதானத்தையும் சீர்திருத்தத்தையும் விரும்பக்கூடியவர்கள். கச்சரா இல்ல அவங்க சீர்கேட்டிற்கு வழிவகுப்பவர்கள் அல்ல, சீர்திருத்தத்திற்காக வழி செய்பவர்கள் என்பதை இவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். குரோதத்தை அறவே எதிர்ப்பவர்கள் என்பதை விளங்கி வைத்திருந்தார்கள். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மதீனாவில் பல ஆண்டுகளாக உள்நாட்டு போர்கள் நடந்துகிட்டே இருக்கு. அவுஸ் ஹஸ்ரஜ் மற்றும் சின்னஞ்சிறு கிளைகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏற்கனவே மதீனாவாசிகளுக்கு தலைவலி. இதற்கு இடையில் மக்காவாசிகள் போர் தொடுத்தால், போர் செய்தால் அதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதை குறைஷி மக்கள் தெளிவா விளங்கி வைத்திருந்தார்கள். இதெல்லாம் பின்னால் நபி அவர்கள் செய்யக்கூடிய போர்களுக்கு இதெல்லாம் பாயிண்ட். குறைஷி மக்கள் இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசுறாங்க, ஏன் விளங்குறாங்க? நாம் அவர்களின் மீது போர் தொடுக்க போகின்றோம் என்பது தெளிவா இருக்கிறாங்க பாருங்க. இதே போன்று நாம் அவர்களின் மீது போர் தொடுத்தால் அவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள் என்பதிலும் குறைஷி மக்கள், இந்த இணை வைப்பாளர்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க பாருங்க. மதீனத்து மக்கள் ஏற்கனவே உள்நாட்டு போர்களின் மூலம் கடுப்பானவர்கள். வெளியிலிருந்து ஒரு போருக்காக சென்றால் கண்டிப்பாக மிகவும் அவர்கள் கடுப்பாவார்கள் என்பதை மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்க, மிக ஆழமான ஒரு பாயிண்ட். இன்று வரைக்கும் சில மக்கள் கேள்வி கேட்கிறார்கள், என்னிடத்திலும் இந்த கேள்வி வந்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது பத்ரினுடைய அந்த துவக்கம், பத்ரு போரினுடைய அந்த துவக்கம், வியாபார கூட்டத்தை ஏன் நபி அவர்கள் போய் அட்டாக் பண்ணாங்க? கேள்வி. ஒரு முஸ்லிம் இப்படி செய்யக்கூடாது இல்லை, இது அநியாயம் இல்லையா? ஒரு வியாபார கூட்டத்தை ஏன் சென்று அட்டாக் பண்ணாங்க, ஏன் இப்படி பண்ணணும்? இந்த கேள்வி நிறைய மக்களுக்கு. நீங்கள் அங்கிருந்து படிச்சா அதான் புரியும். அதனால்தான் உங்களுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு 2.5 வருஷத்துக்கு முன்னாடில நான் கொண்டுட்டு போறேன். இப்போ இதை குறைஷி மக்கள் பேசுறாங்க பாருங்க. இது விளங்கினாதான் அது உங்களுக்கு புரியும். குறைஷி மக்கள் தாருன் நதுவாவில் அமர்ந்து கொண்டு அவர்களுடைய புரிதலை பாருங்கள். மதீனா என்பது எப்படிப்பட்ட நகரம் என்றால், மக்காவில் இருந்து ஷாமிற்கு வியாபாரம் செய்வது என்பது மக்காவாசிகளுடைய பழக்கம். எந்த வழியாக செல்வார்கள்? மதீனாவின் வழியாகத்தான் ஷாமுக்கு போவாங்க. மதீனா என்பது ஒரு பாதுகாப்பான நகரம். குறைஷி மக்கள் வியாபாரம் செய்வதற்கு மிக அழகான பாதை மதீனாவினுடைய வழிதான், மதீனாவினுடைய பாதைதான். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் தங்க நாணயங்களை சராசரியாக வியாபாரத்தில் இவர்கள் செய்து வந்தார்கள். 2.5 லட்சம் தங்க நாணயங்கள் ஒரு வருஷத்துக்கு குறைஷி மக்கள் மக்காவுக்கும் ஷாமுக்கும் இடையில் மதீனா வழியாகத்தான் சென்று வருவார்கள். ஏன் இதை யோசிக்கிறாங்க? குறைஷி மக்கள் ஏன் இதை யோசிக்கிறார்கள்? பாயிண்ட் புரியுதா? நாம அந்த வழியா வியாபாரத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு பிரச்சனை இருக்கின்றதை தெளிவா விளங்குறாங்க பாருங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்னும் திடீர்னு போய் அட்டாக் பண்ணல. அவர்கள் எதை விளங்கி வைத்திருந்தார்களோ, அவர்கள் எதை புரிந்து வைத்திருந்தார்களோ அதுதான் அங்க நடக்குது. அவங்க தெளிவா விளங்கிதான் வச்சிருந்தாங்க. இப்போ மதீனாவிற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றால் கண்டிப்பாக நாம அந்த வழியா வியாபாரம் பண்ண முடியாது, நம்மளுடைய வியாபாரத்துக்கு பிரச்சனை இருக்கு,
நம்மளுடைய வியாபார வழிகளில் பிரச்சனை இருக்கிறது, இது நடக்கும் என்பதை மிக தெளிவாக அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் என்பது இந்த இடத்துல நீங்க பாயிண்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப இப்படியெல்லாம் இருக்கிறதுனால, இவ்வளவுலாம் குறைஷி மக்கள் தெளிவா விளங்குனதுனால இப்ப என்ன செய்யலாம் அப்படின்றத ஆலோசனை கூட்டம். இதெல்லாம் குறைஷி மக்களுக்கு இருக்கக்கூடிய தெளிவு, சரியான புரிதல். இப்ப என்ன செய்யலாம், இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது 3 மிகப்பெரிய யோசனைகள் கொடுக்கப்படும். ஒன்று, முதலாவது அந்த 12 பேர் மிகப்பெரிய தலைவர்கள் அந்த தாருன் நதுவாவுக்கு வராங்க. அதுல ஒருத்தர் பேசுறாரு, முஹம்மது இங்க இருந்து என்னமோ 13 வருஷம் பண்ணாரு, இப்ப அவர் போய் எங்கேயோ போய் வாழ்ந்துகிட்டு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க போறாரு, நமக்கு என்ன இருக்கு, அவர் பாட்டுக்கு அவருடைய ஊர்ல அவர் பாட்டுக்கு அவருடைய மார்க்கத்தை ஏதோ சொல்லிட்டு போறாரு, அவரை பின்பற்றி மக்கள் போறாங்க, நாம பாட்டுக்கு நம்மளுடைய வியாபாரத்தையும் நம்மளுடைய விஷயத்தையும் நாம கணிச்சுக்கிட்டு போலாமே, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது எதிர்குரல் வருது, அப்படியெல்லாம் முகம்மது இருக்க மாட்டார். அவங்க பேசுறாங்க, தெளிவை பாருங்க, அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. நீங்க சாதாரணமா நீங்க நினைக்கிறீங்களா, அப்படியெல்லாம் ஆயிடாது. முஹம்மது அங்கு சென்று அங்கு இஸ்லாத்தை சொல்லி ஒட்டுமொத்த மக்களையும் முஸ்லிம்களாக மாற்றி கண்டிப்பாக நமக்கு எதிராக அவர் திரும்பி வருவார். இந்த மக்காவினுடைய ஆட்சியை பிடிக்க கண்டிப்பாக அவர் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையை இந்த கஅபாவின் மீது நிலைநிறுத்த அவர் நிச்சயம் வருவார். அப்படி விட முடியாது. குறைஷி மக்களுடைய தெளிவு. சரி, அப்படின்னா என்ன செய்யலாம்? அடுத்த யோசனை, ஏற்கனவே சில கவிஞர்களை, நாஃபிகா, ஜுஹைர் போன்றவர்களை எல்லாம் நாம எப்படி கட்டி வச்சோமோ, சங்கிலியில போட்டு கட்டி வச்சுட்டோம் பல ஆண்டுகளாக, இதே போன்று முஹம்மதையும் சங்கிலியால் கட்டி நம்ம கட்டி வச்சிடலாம், விட வேண்டாம். இவரை முடக்கிட்டோம் அப்படின்னா எதுவுமே நம்மளால மற்றவங்களால செய்ய முடியாது, அவரை கட்டி வைத்து விடலாம். அப்ப மறுபடியும் எதிர்குரல் வருது, அதுவும் சாத்தியம் இல்லை. அவருடைய தோழர்கள் உங்களை சும்மா விட்டுருவாங்களா? நீங்க கட்டி வச்சீங்க அப்படின்னாக்கா அவரையும் பாதுகாத்து, உங்களுடைய தடைகளை எல்லாம் உடைத்து அவரையும் பாதுகாத்து உங்களின் மீதும் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள். இது சாத்தியமே இல்லை, இது முடியாது. அவருக்காக உயிரையும் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் அவர்களுடைய தோழர்கள். இதெல்லாம் முறியடிக்க முடியாது. அப்போதான் அபூஜஹல் 3வது யோசனை சொல்றான். இதற்கு ஒரே ஒரு யோசனை என்கிட்ட இருக்கு, உங்கள் யாருக்கும் அந்த யோசனை வந்திருக்காது, எனக்கு வந்திருக்கிற யோசனை என்ன அப்படின்னு எல்லாம் ஆர்வமா கேட்கிறாங்க. நம்மளுடைய 12 முக்கியமான குலத்தில் இருந்து, இந்த கிளையில் இருந்து 12 நல்ல இளைஞர்களை நாம் தயார் செய்ய வேண்டும். ஒவ்வொரு இளைஞர்கள், ஒரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு இளைஞர்களிடத்திலும் நல்ல கூர்மையான வாளை கொடுத்து அவர்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து முஹம்மதை இந்த 12 பேரும் சேர்ந்து கொன்றுவிட வேண்டும். இதுதான் பிளான். இப்படி கொன்னாச்சு அப்படின்னா 12 பேர்களில் எல்லா குலத்திலிருந்தும் எப்படி கொலைக்கு கொலை பழி வாங்குவார்கள்? கொலைக்கு கொலை பழி வாங்க மாட்டார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பனு ஹாஷிமி கிளை அப்து முனாஃபினுடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் கொலைக்கு கொலை பழி வாங்கவும் முடியாது. அந்த ஒரு கிளை இந்த எல்லா அரபு குலத்தையும் சேர்த்து எதிர்த்து போரிடவும் மாட்டார்கள். வேற வழி இல்லாம நாம கொடுக்கக்கூடிய பிணை தொகையை வாங்கி கொண்டு அவர்களுடைய வேலையை பார்ப்பார்கள். இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம், இதுதான் நமக்கு கரெக்டா இருக்கும், சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபூஜஹல் சொன்ன யோசனையை எல்லோரும் ஆதரித்தார்கள். பண்ணிடலாம், சம்பவம் இருக்கு, முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து விடலாம் என்று அவர்கள் கட்டம் கட்டுகின்றார்கள். யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டா இருப்பான்? அல்லாஹ் இதை பார்த்து கொண்டா இருப்பான்? ஒரு ரசூல் எதிரிகளால் கொல்லப்பட மாட்டார். இதை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். நபிமார்கள் கொல்லப்படுவார்கள், ரசூல்மார்கள் கொல்லப்பட மாட்டார்கள் ஒருபோதும். அவர்கள் இந்த நிலையில் ஷஹீதாக்கப்பட மாட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஏன்னா ரசூல். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஏனென்றால் ரசூல். இனியும் வருவார்கள் யூதர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அழிப்பார்களே தவிர யூதர்களால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது, ஏனென்றால் ரசூல். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜாலூத் என்ற கொடிய மன்னனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் ஜாலூத்தை கொன்றார்கள், ஏனென்றால் ரசூல். ரசூல்மார்கள் எதிரிகளால் கொல்லப்பட மாட்டார்கள். இது ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த மிகப்பெரிய அந்தஸ்து. இதுதான் இங்கும் நடக்க போகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல், ரசூலுல்லாஹ்.
அவர்களை கொல்ல முடியாது என்பதை விளங்காத இந்த மூடர் குறைஷி கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக திட்டம் தீட்டுகின்றார்கள். இப்போது அந்த ராத்திரி வரப்போகின்றது, என்ன நடக்கப் போகின்றது, எப்படி ஆகின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நடக்கக்கூடிய இந்த 10 ஆண்டுகளுடைய வாழ்க்கை ஏதோ யதார்த்தமாக திடீரென்று அப்படியெல்லாம் நீங்க பார்க்க கூட, ஒவ்வொன்றும் அல்லாஹினால் பிளான் செய்து காய் நகர்த்தப்பட்டு இந்த மார்க்கத்தை இப்படித்தான் படிப்படியாக கொண்டு செல்ல வேண்டும், இந்த தீனை இந்த வழியில் தான் கொண்டு செல்ல வேண்டும் என்று திட்டவட்டமாக பட்டவர்த்தமாக அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் வைத்து காய் நகர்த்துகின்றான். எதுவரைக்கும் குறைஷி மக்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டது? மிஅராஜ் வரைக்கும். மிஅராஜ் வரை இவர்களுக்கு அவகாசம், லாஸ்ட் வார்னிங். இந்த வார்னிங்கை எப்போ இவர்கள் முறித்து விட்டார்களோ, அதற்கு பின்பும் எப்போது இவர்கள் இஸ்லாத்தை தழுவவில்லையோ, இனி இவர்களுக்கு பேரடி காத்து கிடக்கின்றது. அது யாரை நீங்கள் விரட்டுகிறீர்களோ, யாருக்கு நீங்கள் தொல்லை கொடுக்கின்றீர்களோ, யாரின் மீது நீங்கள் அபாண்டத்தை உங்கள் கையாளுகின்றீர்களோ, இவர்களை கொண்டே அல்லாஹ் உங்களுக்கு பேரழிவை நாடிவிட்டான் என்பது மிக தெளிவாக நமக்கு புரிந்துவிட்டது. சூரா இஸ்ராவை நான் படிக்க சொன்னேன், இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து படியுங்கள். ஒரு கேள்வியை ஏற்கனவே நான் கேட்டிருக்கின்றேன். குர்ஆன் முழுக்க நபி ரசூல் என்று எத்தனை இடத்தில் வருகின்றது? பின்பு அம்பியா, நபிக்கு புளூரல், நபியீன், நபிக்கு புளூரல், ரசூல் என்ற ஒருமைக்கு புளூரல் ருசுல், இது எத்தனை இடங்களில் வருகின்றது என்பதை நான் கேட்டிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கக்கூடிய நபி ரசூல் என்பதை தனியாக பிரித்துவிட்டு வெவ்வேறு நபிகளுக்கும் வானவர்களுக்கும் குறிக்கக்கூடிய ரசூல், அதே போன்று அந்த நபி என்ற வார்த்தையை தனியாக பிரியுங்கள் என்பதை சொல்லி இருந்தேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதை தேடிக்கொண்டு இருப்பீர்கள் என்பதை பார்க்கிறேன். இரண்டாவது கேள்வி, மிக இலகுவான கேள்வி. எந்த சூறாவில் நபிமார்களுடைய பெயர்கள் அதிகமாக கூறப்பட்டிருக்கின்றது? எந்த சூறாவில் நபிமார்களின் பெயர்கள் அதிகமாக கூறப்பட்டிருக்கின்றது? இதை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பாடுங்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.